ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் தான் கேழ்வரகு. அதாவது ராகி, கேப்பை இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்துன்னு எல்லா சத்துக்களும் நிறைய இருக்குது. குழந்தைகள் பிறந்து 6 மாதத்துலேருந்தே ராகியை ஊற வச்சு பால் எடுத்து நிறைய வகை வகையாக செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தைகள் ரொம்ப மெலிஞ்சு எடை ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா எடையை கூட்டுறதுக்கும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வயசானவங்களுக்கு கூட இது கொடுக்கறதுனால ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். எலும்புகள், மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். இப்படி நிறைய ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கிற இந்த ராகியை வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வெறும் புட்டு, களி இந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் தேய்மானத்துக்கு ரொம்பவே நல்லது. எலும்புக்கு நல்ல ஒரு வலிமையை சேர்க்கும். அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோயாளிங்களுக்கு இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோ சீக்கிரத்தில் ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை அதிகரிக்க செய்யாமல் பாதுகாக்கும். உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு இந்த ராகியை வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, உடலுடைய சூட்டை தணித்து உடலை எப்பயுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கலை சரி பண்ணும். தைராய்டு பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாலூற்ற தாய்மார்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த கேழ்வரகுல கிடைக்குது. மலிவான விலையில கிடைக்கிற இந்த கேழ்வரகு மாவை வச்சு இட்லி, தோசை, புட்டு, களி, கஞ்சி, ரொட்டி, பக்கோடா, இனிப்பு உருண்டை இப்படி வகை வகையாக செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இதில் இருக்கிற சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோம். 1 கப் அளவுக்கு ராகி மாவும் 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் இருந்தால் கண்டிப்பாக இந்த டேஸ்டியான ரெசிபியை ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை மெல்லிசாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் நல்லா துருவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதிலேருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற தேங்காயில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வடிகட்டி தேங்காய் பால் தான் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எடுக்கிற தலைப்பால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. அடுத்த டைம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி 2வது டைம் பால் வடிகட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பால் ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பால் எடுத்துக்கோங்க. அப்போ செகண்ட் டைம் அரைக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா அகெயின் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட் டைம் ஊற்றின தண்ணியை விட கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல தேங்காய் பால் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக கிடைக்கும். ஸோ ரெண்டும் சேரும் போது கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு திக்னஸோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும். இந்த அளவுக்கு திக்னஸோடு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் சேர்க்காதீங்க. நம்ம ஹெல்த்தியாக பண்ண போகிறதுனால நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் ஒன்று சேர நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது பிசையறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஏன்னா நம்ம இதில் நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி சேர்க்குறோம் இல்லையா? இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போது நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துறாம நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கூட பிசைஞ்சிடலாம். நான் ஏற்கனவே இந்த ரெசிபியை செஞ்சுருக்கிறதுனால எனக்கு தண்ணியுடைய அளவுகள் கரெக்டாக தெரியும். அதனால் கரெக்டாக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் செய்யும் போது தண்ணியுடைய அளவுகள் கூடிருச்சு அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ரொம்ப டைட்டாக இறுக்கமாக பிசைஞ்சிடாமல் கை வச்சு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு விரலை வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா அழகாக ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க.
கரெக்டாக நீங்கள் பக்குவமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா உருட்டும் போது கண்டிப்பாக விரிசல் வராது. அப்படியே விரிசல் வந்தாலும் லைட்டாக சைடில் வந்து அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக உருட்டிட்டு ஒரு விரல் வச்சு அழுத்தும் போது கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த டிசைன் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது டிசைன் மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் உருண்டையாக உருட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், செய்யறதுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணி செய்வாங்க. நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வாழை இலையை வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் அடுக்கி எடுத்துக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று வச்சா கூட கவலை இல்லைங்க. வெந்து வரும்போது எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மாவோட வைக்கிறோமே ஒட்டிருமோ அப்படின்ற கவலை வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வேக வச்சுட்டு எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸ்டீமர் பிளேட் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சு வேக வைக்கலாம். வாழை இலை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆரோக்கியமான முறையில் செய்கிறதுனால கேழ்வரகு மாவு, நாட்டு சக்கரை, வெல்லம், நெய், இது கூடவே வாழை இலை இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். தொட்டு பார்க்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்க அப்படின்னா ஹார்டான மாதிரி ஆகிடும். 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக சாஃப்டாக வெந்து வந்துடும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் தேங்காய் பாலோடு சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலில் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நாட்டு சக்கரை, வெல்லம், தேங்காய் இந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலுமே இந்த மாதிரி தேங்காய் பாலை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு கொடுக்கும் போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும் போது வயிற்றுப்புண் இருந்தாலும் ஆறிடும். இதில் சேர்த்த பொருளாக இருக்கட்டும், செஞ்ச முறையாக இருக்கட்டும், எல்லாமே ஆரோக்கியமான முறையில் ஆரோக்கியமான பொருள் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரிஞ்ச எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.